அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி 2ஆம் சனி பிரதோஷத்தின் விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆவணி 2ஆம் சனி பிரதோஷத்தில் விரதம் இருப்பவர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது: பரம்பொருள் சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளில் அதிகாலையில் எழுந்து குடும்பத்தினருடன் எழுந்து புனிதமாக நீராடிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு சிவபெருமான் அவர்களின் திருவுருவ படத்தில் நந்தி தேவர் புகைப்படம் இருக்கும். 2 படங்களுக்கும் சேர்த்து சந்தனத்தில் குங்குமம் வைத்து குடும்பத்தினருடன் மனதார வழிபட வேண்டும். நாளை சூரிய உதயமான பின்பு சூரிய தேவனை மனதார வணங்கிவிட்டு கிழக்கு நோக்கி வீட்டில் பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் சூரிய வணக்கம் செலுத்திவிட்டு அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கே பரம்பொருள் சிவபெருமானுக்கு நேராக உள்ள நந்திதேவர் சிலைக்கு வீட்டிலிருந்து முன்கூடிய நீங்கள் ஒரு அருகம்புல் மாலை ஒன்றை இறைவனுக்கு நன்றாக தயார் செய்து அந்த பெரிய மாலையை எடுத்து செல்லுங்கள். மேலும் சிவனுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு அரிசி போன்றவற்றை நந்திதேவர் அவர்களுக்கும் நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்க வேண்டும். நந்திதேவருக்கு மிகவும் பிடித்து போன நெய்விளக்கு போன்றவற்றை நீங்கள் குடும்பத்தினருடன் வைத்து வழிபடுவது சாலச் சிறந்தது. பிறகு பரம்பொருள் சிவபெருமான் அவர்களையும் முன்பு சொன்னது போல ரிஷபை நந்தி தேவரையும் மனதார வணங்கிவிட்டு அவர்களுக்கு ஆராதனை காட்ட வேண்டும். நீங்கள் அங்கிருந்து இடது பக்கமாக வரதட்சணமாக சென்று சண்டிகேஸ்வரரை அலங்காக வணங்கிவிட்டு சென்ற வழியை திரும்பி வந்துவிடுங்கள். மீண்டும் இறுதியில் சிவன் நந்தியை மீண்டும் தரிசிக்க வேண்டும். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை நீங்கள் வணங்கிவிட்டு பிறகு சிவபெருமான் ஆலயத்தை வழக்கம் போல நீங்கள் வளமாக சுற்றி வந்து அவரது வாகனமான ரிஷபை நந்தி தேவரின் வாகனத்தை 2 கொம்புகளுக்கு இடையே நீங்கள் இடையில் உள்ள சிவபெருமான் அவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பவர்கள் நேராக நின்று பிடித்தவர் தீபாராதனை அங்கு காட்ட வேண்டும். ஏனெனில் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் மகிழ்ச்சியில் அமிர்தம் கிடைத்ததால் நடனம் புரிந்ததால் இந்த பிரதோஷ காலம் உருவானது. அதனை நாம் சிறப்பிக்கும் விதமாக அந்த 2 கொம்புகளுக்கு இடையே உள்ள சிவபெருமான் அவர்களை நாம் மனதார வணங்கிவிட்டு தீபாராதனை காட்ட வேண்டும். அதன் பிறகு எக்காரணம் கொண்டும் வீட்டில் இருப்பவர்களும் சரி பிரதோஷ விரதம் இருப்பவர்களும் சரி நந்திதேவர் சிலையை தொடக்கூடாது. நிறைய பேர் கூறியிருப்பார்கள் நந்திதேவரின் அவர்களின் காதுகளில் சென்று நாம் பேச வேண்டும் என்று. ஆனால் நாம் காதுகளில் பேசும்போது நம்முடைய கையானது அவர் சிலையின் மீது படக்கூடாது. நாம் கூறும் அனைத்து கருத்துக்களையும் நந்திதேவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இவற்றை போன்று 3 முறை நீங்கள் தொடர்ந்து பிரதட்சணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சிறிது நேரம் கொடிமரத்தின் அருகில் உள்ள இடத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம். பின்பு அங்கு ரிஷப வாகனத்தில் அழகாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் அவரது தேவி அவர்களுடன் சுற்றி ஆலயத்தை சுற்றி வலம் வரும்போது கூட்டத்துடன் இருக்காமல் சிவவாகனத்தை பின்தொடர்ந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா தென்னோடுடைய சிவனை போற்றி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற வெற்றியை வாரி வழங்கும் பரம்பொருள் சிவபெருமான் என் ஈசனே, எனக்கு எல்லாம் இறைவனே, நீதான் நமச்சிவாயா என்று பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை போற்றி நீங்கள் பாட வேண்டும். அதன் பிறகு பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் அந்த பிரதோஷ நாளில் இன்று எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்கொள்ளாமல் நம் மனதில் சிவபெருமான் அவர்களை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு எனக்கு தேவையான அளவு குடிக்கின்ற நீர் மட்டும் எடுத்துக்கொண்டு சும்மா வருமான் அவர்களை நினைவில் கொண்டு சிவபெருமான் அவர்களை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த பிரதோஷ சிவனை வணங்கிவிட்ட பிறகு அவர்கள் தரும் விபூதியை நெற்றியில் சிவபெருமான் அவர்களைப் போல இட்டு கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் சிவபெருமான் அவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த புனித நீர் போன்றவற்றை நீங்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் எடுத்து அந்த 2 துளி நீரை நீங்கள் அருந்த வேண்டும். மீதி நீரை உங்கள் பூஜை அறையில் எடுத்து சென்று அனைத்தையும் வீட்டு அறைகளிலும் நீங்கள் தெளிக்க வேண்டும். அதன் பிறகு மேலும் வீட்டிற்கு சென்று உங்கள் பிரதோஷ விரதம் முற்றிலும் முடிந்த பிறகு உங்கள் வீட்டில் அருகில் ஏழை நிலையில் உள்ள உங்களால் எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் அன்னதானம் வழங்கலாம். அவர்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளும் செய்யலாம். பூஜை அறையில் வைத்திருந்தால் பழங்களையும் அவர்களுக்கு வழங்கி பிரதோஷ நாளில் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் நல்லாசியை நீங்கள் பெறலாம்.
அதன் பிறகு மேலும் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக் கடன்கள் ஏதாவது பாக்கி இருந்தால், செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டே இருந்தால், இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் ஏழைகளுக்கு செய்யும் இந்த உதவியானது அவர்களை சென்று சேரும். அந்த தர்மம் அவர்களுக்கு சென்று சேரும். இதனால் அவர்கள் மேலே இடத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள். மேலும் இந்த பிரதோஷ நாளில் குழந்தையில்லா தம்பதிகளாக இருக்கும் தம்பதிகள் இந்த விரத முறையினை நீங்கள் மேற்கொண்டு குழந்தை பாக்கியத்தை இந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை விரைவில் அளிப்பார் என்பது பிரதோஷத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். நாங்கள் கூறும் இந்த விரத முறைகளை நீங்கள் பின்பற்றி இந்த ஆவணி மாதம் 2ஆம் சனி பிரதோஷம் விரதம் இருப்பவர்கள் முறைகளை விரிவாக பின்பற்றுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.